தமிழ்நாட்டில் போதைப் பொருட்களின் நடமாட்டத்தை வேரறுப்போம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் மாணவ மாணவிகள் உறுதியேற்பு. போதைப்பொருள் ஒழிப்பதில் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறையினருக்கு பதக்கம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதக்கங்களை வழங்கி கௌரவித்தார். புதுக்கோட்டை, திருவண்ணாமலை, நாமக்கல், காரைக்குடி ஆகிய 4 புதிய மாநகராட்சிகள் உதயம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடக்கி வைத்தார். நமது கலாச்சாரம் மற்றும் வரலாறோடு தொடர்புடையவை யானைகள் என பிரதமர் மோடி பெருமிதம். யானைகளுக்கான உகந்த வாழ்விடம் கிடைப்பதை உறுதி செய்ய அனைத்தையும் செய்வோம் என்றும் உலக யானைகள் தினத்தை ஒட்டி பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. வயநாடு நிலச்சரிவு மீட்புப் பணிகளுக்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் 15 லட்சம் ரூபாய் நிதியுதவி. கேரள முதலமைச்சரை சந்தித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் காசோலையை வழங்கினார். ஹிண்டன்பர்க் அறிக்கை மூலம் செபி தலைவருக்கு களங்கம் விளைவிக்க முயற்சிகள் நடப்பதாக மத்திய அமைச்சர் ரவி பிரசாத் குற்றச்சாட்டு. இந்திய பங்குச்சந்தைகள் சரிவுகளை சந்திக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் விரும்புவதாகவும் விமர்சனம். சுதந்திர தினத்தை ஒட்டி வீடுகளில் தேசிய கொடிகளை ஏற்றுவதை தடுத்தால் கடும் நடவடிக்கை. விதிகளை மீறுவோர் மீது குண்டர் சட்டம் பாயும் என சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை. 14, 15 ஆகிய தேதிகளில் தமிழ்நாட்டில் கனமழை மற்றும் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட 91% கூடுதலாக பெய்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களுக்கு இன்று முதல் 3 நாட்களுக்கு மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.